ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான். வளையல் பாக்ஸ், இயரிங் பாக்ஸ் தாங்க. இயரிங் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஒரு லேயராக ஒவ்வொன்றுத்தும் கலையாத மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சின்ன பாக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் செயின் நெக்லஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் இயரிங்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாத மாதிரி நடுவில் ஒரு இது இருக்குது கோடு. ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக அந்த லேயரை விட்டு வராது. பாருங்கள், இந்த ஒரு இடத்துல வச்சுக்கலாம். 2-3 கம்பல் 4 கம்பல் கூட பட்டன்ஸ் வேணாலும் தொலையாமல் இருக்கலாம். அங்கங்கே வச்சுட்டு ஐயோ கிளம்புற நேரத்தில் காணுமே தேட்டுறதுக்கு இது நல்ல ஒரு பாக்ஸுங்க. என் ஹஸ்பண்ட் தான் இதுக்கு ஐடியா கொடுத்தாரு. நாங்கள் 2 இடத்துல வாங்கினோம், ரேவதியில் ஒன்று, சரணா ஸ்டோரில் ஒன்று. ஸோ நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இதுமாதிரி பாக்ஸில் வச்சு கலைஞ்சிரமா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதில் போடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. இந்த கம்பல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்டி கலரில் இருக்கும். மயிலோட இது போட்ட மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, சிமிக்கி 2 அடுக்கில் நல்லா க்யூட்டாக இருக்கும். இது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கினது. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இப்போ இருக்குங்க. அப்புறம் வளையல் பாக்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த பிங்க் கலர் ஜிமிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. ஒரு பாக்ஸும் ஒரு ரேட்டுங்க. வளையல் பாக்ஸ் 40 ரூபா. இந்த இயரிங்ஸ் பாக்ஸ்லாம் கம்மி தாங்க, அதுவும் நல்லா கம்மி ப்ரைஸ் தாங்க. நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நோ ப்ரொமோஷன், ஒன்லி நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள், என்னோடய கலெக்ஷன் இவ்வளோ தான். 2 பாக்ஸில் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் எங்கேயாவது போனோன்னா அழகாக ஈஸியாக எடுத்து இப்படி வச்சு மேட்ச் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த இடத்துல கட்டில் பின்னாடியே இப்படி அடிக்கிட்டேன். இது நம்ம வளையல் வாங்கும்போது அவங்க கொடுக்குற ரவுண்ட் பாக்ஸ் அதிலே நான் வச்சு விட்டுட்டேன். நான் தனியாக வாங்கினது எந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் லேயர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளையலுக்கு நீட் பாக்ஸில் அடிக்கலாம். இதோ இந்த நீட் பாக்ஸ் தாங்க அது. வளையலுங்களாம் போட்டு வச்சுக்கலாம். வளையல் பாக்ஸ் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதான் ஒரு 2-3 வாங்கி அடிக்க வச்சுருக்கேன். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. இங்கே தான் அடிக்க வச்சுருக்கோம்.